என்னடா இவரு ரஜினிகாந்த் படத்துல 2.0ல வர ரோபோ மாதிரி ஜாயிண்ட வந்து எல்லா பக்கமே சுத்துறாரு, எப்படி வேணாலும் திருப்புறாரு அப்படின்னு பாக்குறீங்களா? இவருக்கு இருக்க கண்டிஷன் பேர் தான் வந்து எல்கார் டான்லஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இது வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர். இதுல வந்து கொலாஜன் குறைபாடு காரணமா நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வருது. சோ இத முக்கியமா பார்த்தோம்னா கொலாஜன் என்ன வேலை செய்யும் பார்த்தோம்னா, நம்ம வந்து மூட்டுகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சு நிப்பாட்டுறதுக்கு ஒரு க்ளூ மாதிரி வந்து உதவி செய்யும். மூட்டுகளை சுத்தி இருக்கிற தசைகளும் தசை நார்களுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து ஜாயிண்ட்டை வந்து டிஸ்லோகேட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த கொலாஜன் பார்த்தோம்னா ஸ்கின்ல இருக்கும், உள்ள வந்து மெயினா பிளட் வெசல்ஸ்ல இருக்கும், உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ்லயும் இருக்கும். சோ இதுல ஏற்படுற குறைபாடு காரணத்தினால நம்ம மூட்டுகளை சுத்தி இருக்க ஜவ்வுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி ரப்பர் மாதிரி ஆயிருதுங்க. சோ அதனால வந்து ஜாயிண்ட்டை வந்து நல்லா பொசிஷன்ல ஹோல்ட் பண்ண முடியாது. சோ அதனால வந்து நம்ம மூவ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா நார்மல் மூவ்மெண்ட்டை காட்டி அப்நார்மலா வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இதுதான் ஹைப்பர் மொபைல், ஹைப்பர் பிளெக்சிபிள், சூப்பர் பிளெக்சிபிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும், ரொம்ப ரப்பர் மாதிரி நல்லா தோலை இழுத்தாலே நல்லா ஃபுல்லா வந்து வர்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா ரத்த குழாயில அது ப்ராப்ளம் ஆகி சம்டைம்ஸ் வந்து வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.